விஜய்க்கு தமிழ் தேசியத்தை கற்பித்ததாக சொல்கிற சீமானுக்கு கற்பித்த மணியரசன் சொல்றாரு 56 நவம்பர் 26 ஒரு இலக்கா குறிப்பிடுறாரு. அப்ப இதுல சீமான் யார் முரண்பட்டிருக்காரு. தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன? நீங்க 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டா தமிழ் தேசியம் மலர்ந்துரும் சொல்றது சுத்த மோசடி. தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு பொருளே தெரியாமல் அந்த தொண்டர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இந்த இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுபடுவது மட்டும்தான் தமிழ் தேசியம், அவ்வளவுதான். அப்ப என்ன செய்யணும்? இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனியாகணும். தேர்தல் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம் ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிறாரு. சீமான் என்ன சொல்றாரு? ஜாதி பட்டத்தை போற்றுக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் தமிழர்களாக கருதப்படுவார்கள். அது ரொம்ப கேவலமா இருக்கு அவர் பேசுறது. அதுக்கு தம்பிமார்கள் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஜாதி பட்டங்களை போற்றுக்கொள்வது தமிழ் தேசியத்துக்கு ஏற்புடையதல்ல. மணியரசன் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த காணொலியின் மூலம் நான் சீமானுடைய தம்பிமார்களுக்கு சீமானுக்கே கேட்கிறேன், அதை நீ ஏற்றுக்கொள்றியா எதுக்குறியா? ஆர்எஸ்எஸ் போடுகிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுகிற நாய் தான் சீமானை தவிர அவனுக்கு ஒரு நோக்கமும் கிடையாது. அந்த கட்சியும் கட்சி கிடையாது. அது ஒரு பாலியல் கும்பல். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ் தேசியம் அப்படின்றத பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் கூட திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய விஜய் அவர்களுக்கு தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொடுத்தவரை சீமான் அவர்கள் தான். தமிழ் தேசியத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இப்போ விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணமே சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியம் படாத பாடுபடுது, அதுதான் சொல்லணும். தமிழ் தேசியம்னா பொருள் என்ன? நான் முதல் ஒரு கேள்வி வைக்கிறேன், நானே பதில் சொல்லிடுறேன். தமிழர்கள் என்றால் யார்? விஜய்க்கு தமிழ் தேசியத்தை கற்பித்ததாக சொல்கிற சீமானுக்குன்னு ஒரு ஆசான் இருக்கார் தெரியுமா? தஞ்சை மணியரசன் பார்த்துருப்பீங்க. நல்ல அறிவார்ந்தவர் தான், நல்ல சமூக சிந்தனையாளர் தான். உண்மையிலே அவருடைய கருத்துக்கள்லாம் நம்ம சில இடங்களில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வரலாற்று ஆய்வாளர் கூட, நிறைய படித்தவர். மன்னர்கள் பற்றியும் படையெடுப்புகள் பற்றியும் சமூகத்தில் வந்த சமூக நீதி பற்றியும் நிறையா பேசுவார். நல்ல அறிவு சார்ந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு? தமிழர்கள் யார் அப்படின்னா அவர் ஒரு விடயத்தை முன்வைக்கிறார். இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் 1956 மாநிலங்கள் பிரிக்கப்படுது. சென்னை ராஜதானியில் தமிழ்நாடு தனியாக, ஆந்திரா தனியாக, கேரளா தனியாக போகுது. அப்படி போகுது. அவர் தமிழர்கள் யார் அப்படிங்கிறதான நாங்கள் தமிழ் தேசியத்தை ஆரம்பிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? 1956க்கு முன்னால், நவம்பர் 26க்கு முன்னால் இந்த மண்ணில் குடியிருந்தவர்கள் எல்லோரும் தமிழர்களே. 1956 நவம்பர் 26க்கு பின்னால் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல அப்படின்னு ஒரு பதிவு சொல்கிறார். இதில் சீமான் உடன்பாடு இருக்கா? இந்த தமிழ் தேசியத்தை கற்பிக்கிறோம்னு சொல்கிறாருல்ல விஜய்க்கு, சீமானுக்கு கற்பித்த மணியரசன் சொல்கிறாரு 56 நவம்பர் 26 ஒரு இலக்கா குறிப்பிடுறார். அப்போ இதில் சீமான் யார் முரண்பட்டிருக்கார். இது பக்கம் ஒரு பக்கம் விட்டுருவோம். தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன? தேர்தல் இயக்கத்தை மணியரசன் ஆதரிக்கலை. நீங்கள் 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டா தமிழ் தேசியம் மலர்ந்துரும் சொல்கிறது சுத்த மோசடி. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு? தமிழ் தேசியம் மலர்ந்துட்டா ஈழமே மலர்ந்துருங்கிறார். இங்கே ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ் தேசியம் மலர்ந்துரும்னு சொல்லி போலித்தனமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். அது இளை மலர்ந்தால் இளமரன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு பொருளே தெரியாதவரா சீமான்? இல்லை, தெரியாமல் அந்த தொண்டர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான் என்னுடைய கேள்வி. ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கும் அதை பற்றி தெரியாது. பெரிய பொருளை தமிழ் தேசியம்னா என்னங்க? அவர் பாணியிலே சொல்லிடுறேனே. நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், மண்வளம், மலைவளம், வழிபாட்டு மொழி, வழக்காடு மொழி, நீதிமன்ற மொழி, பேச்சு மொழி, பயிற்சி மொழி அப்படின்னு அடுக்குவார் தெரியுமா? இதெல்லாம் நம்மளை நாமே நிர்மாணித்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திராவிட இயக்கமும் அதான் சொன்னாங்க, செல்ஃப் டிட்டர்மினேஷன். நீ இந்திய ஒன்றியத்தில் இருக்கும் வரை இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் கிடைக்காது. தங்களைத்தானே நிர்மாணித்து கொள்ளுகிறது. சொந்த காலில் நிற்பம் சொல்லுவாங்களே, ஒரு மனிதன் சொந்த கால் என்ன தாண்டா சுயமரியாதைன்னு. நீங்களே உங்களுடைய அனைத்து உரிமைகளையும் தீர்மானித்து கொள்வது தான் உண்மையான சுய நிர்ணய உரிமை. அப்படின்னா ஒரு தேசிய இனத்துக்குள்ள வரையறையே அதுதான். அப்படின்னா நீங்கள் அந்த இடம் இந்திய இதில் இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா? இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுற இந்த தேர்தல் அமைப்பு இருக்குல்ல, இதில் நீங்கள் மத்திய அரசில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை பெறுவது தானே ஒழிய இந்த இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுபடுவது மட்டும்தான் தமிழ் தேசியம், அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும்? இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனியாகணும்.
தேர்தலில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறாது. தேர்தல் நிற்கும்போது நான் இந்திய அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவன், நான் அதன்படி தான் தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கட்சிகளும் வந்து போகிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னால் கோமாளியை வந்து அதாவது ரொம்ப கேவலமாக இருக்குது அவர் பேசுகிறது. அதுக்கு தம்பிமார்கள் கைதட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சீமான் சொல்லுகிற தமிழ் தேசியத்தை தமிழரசன் ஏற்றுக்கொள்கிறார்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தமிழ் தேசியமே அல்ல, இது தேர்தல் வணிக வியாபாரம், இது பதவி பிடிச்சு ஆற்றவனுடைய வேலை, இதனால் எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. உண்மைதான் அது. இப்போ பாரதிய ஜனதா இருக்குது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்குது. இவங்க சொல்கிற நியாயமான கோரிக்கை 2150 கோடியை கொடுக்கறதுக்கே வந்து தயங்குறானே. தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிற திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறானே. மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கேட்டால் பாதி கொடுக்க மாட்டேங்கிறானே. சொல்லுங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைஞ்சிறதுனால எல்லாம் நடந்துருமா? நடந்துடாது. அந்த அதிகாரமும் இல்லை. அப்போ போலித்தனமான ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைத்து கொண்டு சீமான் முன்னுக்கு பின் முரணாக பேசி இளைஞர்களை ஏமாற்றுகிறார். இப்பொழுது ரொம்ப பேர் தெளிவு பெற்றுட்டாங்க. இன்னமும் தெளிவு பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னொன்று, இவருடைய ஆசான் இருக்கார்ல, சீமானுடைய ஆசான் பே மணியரசன், அவர் தமிழ் தேசியம்னா என்னன்னு இப்போ சொல்லிட்டான். தேர்தலுக்காக அலைவது தமிழ் தேசியம் அல்ல, இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுபடுவது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறோம். ஜாதிய கட்டமைப்பை எதிர்ப்பது தான் உண்மையான தமிழ் தேசியம்னு அவர் சொல்கிறார். சீமான் என்ன சொல்கிறாரு? நாம் தமிழர்கள் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீ பிள்ளைமாறுன்னு பின்னால் போட்டுக்க, சேர்வார்னு பட்டம் போட்டுக்க, தேவர்னு போட்டுக்க, செட்டியார்னு போட்டுக்க, பறையர்னு போட்டுக்க, பல்லர்னு போட்டுக்க, நாடார்னு போட்டுக்க, கோணார்னு போட்டுக்க. ஏன் போடுறா? ஜாதியை பெரியார் என்ன சொன்னார்? ஜாதி ஒளிந்தால்தான் தமிழ் தேசியம் மலரும். இதைத்தான் மணியரசன் சொல்கிறார். மணியரசன் இந்த கொள்கையை ஏற்றுக்கலை. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு? குடிதேசியம் தான் தமிழ் தேசியம், குடிதேசியம் என்பது ஜாதி தேசியம். ஜாதி பட்டத்தை போற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் தமிழர்களாக கருதப்படுவார்கள். ஏன்னா அவன் ராவுன்னு போட்டுக்கிறான், நாயுடுன்னு போட்டுக்கிறான், ரெட்டின்னு போட்டுக்கிறான், அவன் இந்த இடத்தை சார்ந்தவன் இல்லைன்னு ஒரு புது லாஜிக்கை சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஜாதி பட்டங்களை போற்றுக்கொள்வது தமிழ் தேசியத்துக்கு ஏற்புடையதல்ல. மணியரசன் பதிவு பண்ணியிருக்கார். இந்த காணொலியின் மூலம் நான் சீமானுடைய தம்பிமார்களுக்கு, சீமானுக்கே கேட்குறேன், அதை நீ ஏற்றுக்கொள்றியா எதுக்குறியா? முடிஞ்சு போச்சா? தன்னுடைய பேருக்கு பின்னால் ஜாதி பட்டம் போடுவது தமிழ் தேசியம் அல்ல. ஜாதி பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் தமிழர் என்ற கூட்டுக்குள்ளே வாங்கன்னு பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் அறிவித்தார். அதை ஏற்று அன்றைக்கு ஜாதி பட்டம் போடுவதை தமிழர்கள் விட்டாங்க. ஜாதி, நான் என்ன ஜாதி அப்படின்னு ஒருத்தனை ஒரு பொதுவெளியில் படக்குன்னு கேட்டுற முடியாது. ஜாதி பட்டத்தை ஜாதியாக இருக்கிற யாரும் போட்டுக்கொள்வதும் கிடையாது. அதனால் இப்போ அங்கங்கே கொஞ்சம் முளைச்சிருக்கு. ஜாதி பட்டங்களை போட்டுக்கிட்டு அமைப்பு வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாதத்தை உன்னுடைய ஆசான் பேராசான் மணியரசனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சீமானை காரி துப்ப மாட்டார்களா? உன்னுடைய ஆசான் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? உனக்கு கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கா? அப்போ என்ன, இது பூரா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஜாதிய கட்டமைப்பை, வர்ணாசிரம கட்டமைப்பை தூக்கி பிடிப்பது. ஜாதிய அழுத்தம் இருந்தால்தான், ஜாதிய பாகுபாடு இருந்தால்தான் தமிழர்களோட ஒற்றுமை வராது. அதனால் இதை நீ தூக்கிப்பிடி அப்படின்னு ஒரு அஜெண்டாவை கொடுத்து சீமான் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் ஆர்எஸ்எஸ் போடுகிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுகிற நாய் தான் சீமானை தவிர அவனுக்கு ஒரு நோக்கமும் கிடையாது. அந்த கட்சியும் கட்சி கிடையாது. அது ஒரு பாலியல் கும்பல், நிதி மோசடி பேர்வழிகள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கி 15 வருஷமாக ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு வழி இல்லை, ஒரு எம்எல்ஏக்கு வழி இல்லை. ஆனாலும் இன்னமும் இந்த தம்பிகள் கை தட்டிக்கிட்டு ஏதோ அது நடந்துரும் இது நடந்துருன்னு சொல்லி வாச்சாம்போச்சாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. சீமானுக்கு நல்ல லாபம், அவருடைய சுகபோக வாழ்க்கைக்கு நாம் தமிழர் கட்சி உதவும். ஆனால் ஒருபோதும் இங்கே தமிழ் தேசியம்லாம் வளராது. அது ஒரு போலி தமிழ் தேசியம். உண்மையான தமிழ் தேசியத்தை நம்ம வரவேற்கிறோம். சீமானும் சாட்டை துரைமுருகனும் அவருடைய சுகபோகங்களுக்காக இந்த கட்சியை நடத்தி கொண்டு ஏமாற்றி வருகிறார்கள். இதன் மூலமாக அந்த தம்பிமார்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்வது, உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் உங்களுடைய பொன்னான உழைப்பையும் வீணாக்காமல் சரியான அரசியல் கட்சியில் பயணியுங்கள். சீமான் ஒரு போலி, அவன் ஆர்எஸ்எஸ் கை கூலி என்பதை இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலில் என்னென்ன விஷயங்கள், விவாதத்துக்கு உள்ளாகிய விஷயங்கள் குறித்து பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.